தானப்பா வந்திருக்கேன். என்னம்மா அது? கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. இளமையா நீ வந்திருக்க? தலையில ஏதாவது மை அடிச்சிருக்கியா? பாட்டி உடம்பு சரியில்லாதான் நான் வந்திருக்கேன். ஏமா அந்த பசங்களை உனக்கு அடையாளம் தெரியுமா? அது என்னையா தெரியாதுங்கிற? இந்த சீட்ல பேர் இருக்கு. சாரதி ராஜான்னு கூவுனா 2 பேரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. சேவல் தான் கூவும், நீயும் கூவுறேங்கிறியா? சரி, இந்த இருக்கு கேரியரு, எடுத்துட்டு போ. ஏயா இந்த வீட்ல பொம்மநாட்டிகளே கிடையாதா? ஏம்மா அப்படி கேக்குற? என்னையா சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலைக்கு வைக்க வேண்டாம்? சுத்தமா விலைக்கு வைக்கணும்னு சொன்னா கேட்டா தானே. என்னம்மா சிரிக்கிற? ஏனையா நீ சொல்றது ரொம்ப தமாஷாக்கிது. சொன்னா கேட்டா தானே இழுக்கிறியே. உப்பு கல்ல வச்சு கன்னத்துல 2 நெரடி விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க? மாமியார் இல்லாத வீடா அதான் அலங்கோலமாக்கிது. 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 உன் பேர் என்னம்மா? மயிலாப்பூர் கற்பகம்பான்னு சொல்லுவாங்கப்பா. ஆஹா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள். முதல்ல கேரியரை கிழவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கித்தியா? சொல்லு. இந்த வீட்டு நிலைமைய உன்கிட்ட விளக்குறேன். இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கற்பகம், இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற? செஞ்சு பாரியா, அப்ப பழம் எப்படி கிடைக்கும் உனக்கே தெரியும். ஏயா உப்பு கிடைக்காதுன்னு? உப்பு கல்ல கிடைக்கும், ஆனா அந்த உப்பு கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல. அது சரி. ஆமா, உன் விலாசம் என்ன சொல்லு? மயிலாப்பூர் நாச்சியா இருக்குப்பா. இத எடுத்துட்டு போட்டா? நீ எடுத்துட்டு போவனா? இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏயா? இந்த வீட்டு சோதா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன். மயிலாப்பூர் கற்பகம். யாரு? மயிலாப்பூர் கற்பகம். உள்ள வரலாமா? அட வாங்க சாமி. மரியாதை. என்ன விஷயம் சாமி? அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். உதவியா? நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும்? அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். நீ மாமியாரா வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் திருத்தணும். மாமியாரா? அந்த பயல்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதா? என்ன எப்படி சாமி மாமியாரா ஏத்துக்குவாங்க? மாமியாரா வேணாம், சின்ன மாமியாரா வா. இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிராட குறைச்சிட்டா? மாமியாரா இருந்தா என்ன, சின்ன மாமியாரா இருந்தா என்ன? தேள்ல பெரிய தேளு சின்ன தேள்னா இருக்கு. எந்த தேளு கொட்டினாலும் வலிக்கும். நீங்க வர்ற கொட்டுற வலிக்குது, அவங்க திருந்துறாங்க. இன்னா சாமி என்ன எப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க? அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சின்ன மாமனார், நீ அவங்களுக்கு சின்ன மாமியா. எனக்கு நீ என்ன வேணும்? என்னது? என்ன ஏசுநாதர் ஆகிட்ட? வெளியே போயா. முதல்ல நீ வெளியே போ. வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். போயிட்டு வரேன் சொல்ல போறியா? அந்த குடும்பத்துல பெரிய பொம்பளைங்களே இல்ல. அந்த 2 பொண்ணுகளும் திமிரு பிடிச்சு அலையறாங்க. அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாம நல்லா இருக்கணும்னா நீ அங்க வந்து மாமியாரா நடிக்கணும், அவங்கள திருத்தணும். அது உன்னாலதான் முடியும். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல தாயே. நான் வரட்டுமா? ஏரியா சரி, அது எப்படியா முடியும்? என் சம்சாரம் ஆத்தோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? நீ அங்க வர்ற, உன்னை பார்த்த உடனே ஐயோ ஆத்தோட போன என் சம்சாரம் வந்துட்டான்னு பெரிய ரீல் விடுறேன். சினிமால மாதிரி அதே ரீல் தான். ஆத்தோட போயிட்டு இருந்த என்ன மீன்காரங்க வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. அப்படியேதான். அப்புறம் அந்த மீன்காரங்க அவங்க குலதெய்வத்துக்கு என்ன நரபலியா கொடுக்கும் போது நான் எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அச்சா. அப்புறம் நீ எங்க இருக்கேன்னு நான் அங்க இங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு கிளி ஜோசியக்காரர் நீ இங்க இருக்கதா சொன்னாங்க. நான் அப்படியே வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். கதை. ஐயோ, நீ சினிமாவுக்கே கதை வசனம் எழுதலாம். டாப்பு. சரியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ இந்த வீட்டுக்கு வந்து பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீரணும். புள்ள பூச்சி மாதிரி குடஞ்சு எடுக்கணும். தவளை மாதிரி 24 மணி நேரம் கத்தணும். அது எனக்கு பழக்கப்பட்ட வேலை. நான் ஒண்ணு. என்ன? எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சரின்னு சொன்னாதான் நான் வருவேன்பா. நீ பின்னிடுவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வர்றேன். இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு.
பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்க, கொஞ்சம் கில்ட் நகை வாங்கிக்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்க. சினிமால மாமியார் விஷயத்துல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாங்களே அதானே? அதேதான். ஆனா கொஞ்சம் டீசென்ட்டா வாமா. வெளுத்துக்க. ஆனா ஒண்ணு என்ன? ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை உதவி செய்ய உன் பொஞ்சாத்தியா உன் வீட்டுக்கு வர, அது நெசன்னு நினைச்சு உன் பள்ள இழிச்ச முதுகெலும்ப முறிச்சிடுவேன். பக்கத்திலே வர மாட்டேன். யோ, ஒரு சந்தேகயா, அங்க வந்து உனக்கு இன்னான கூப்பிடுது? உனக்கு கல்யாணமான உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? யோவ்னு கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா யோவ் சோமாரி அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம், அத்தான கூப்பிடுவேன். சரியா? இந்த பாரியா, அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்குவேன். அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன், ரத்தம் வரும், ஆனா உயிர் போகாது. அவங்கள தான் அடிக்கிற, எனக்கு என்ன? தூள் பறத்து. என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ, செஞ்ச பாவண்டோய் என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய், உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? இதுக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம், இப்ப அவஸ்தைப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டியை நினைக்க தோணுது. என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உதவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோட இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா. சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? பின்ன நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கன்னத்துல வச்சு 2 நரடு நரடுவா. கன்னத்தை தொட்டு பாப்ப, சுட்டு சுட்டா ரத்த வரையும். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலையும் வரமாட்டா, மாவட்டத்திலையும் வரமாட்டா. ஏய், எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா ஐயா. அட செல்ல கண்ணு. நான் செல்லக்கண்ணு இல்லீங்க, நீங்க யாரு? அட பாவி, அதுவும் இல்லைங்க. நான் யாருன்னு கூட தெரியலையா? படுப்பாவி, காலு வலிக்குதுடா. அப்பா பாப்பா பா. என்னண்ணா, யார் அது? ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி, திறந்த வீட்டுல நாய் மாதிரி. வா. ஹலோ, என்ன வேணுமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அடே, நீ தானடா சாரதி? அது உன் தம்பி ராஜா தாண்டா. அடாடா ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு. 2 இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம கால கெட்டு போயிடுச்சு. கற்பகம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு. அத்தை ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்கு போகும்போது இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? புச்சாங்களா? அதான் காப்பாத்துனாங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்கேயும் இல்ல, இங்கேயேதான் இருக்காரு. போடா பேமானே, விளையாடாதீங்கடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கன்னத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டு இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா, உப்புக்கல் வந்தாச்சு, என்ன நேரடியாச்சு. பார்க்கும் போது கட்டி அணைக்கணும் போல தோணுது. சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. கரெக்ட்.
கற்பு அத்தை. நீ காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் உன் நினைவுதான், கண்ணனை பார்த்தாலும் உன் நினைவுதான். ஐயோ அத்தா, எனக்கும் அப்படிதான். விரால் மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ண மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். ஐயோ சித்தி வந்திருக்காங்க, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்கடா. ஐயோ ஐயோ எழுதுங்களா அடப்பாவி பசங்களா. ஐயோ இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடுச்சுடா. சித்தி, ஆ, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. கை கை 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். ஆ, எங்க இந்த பக்கமா? 30 தான். இங்க வாங்க. சித்தி, ஏண்டா, நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே ரெண்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம், இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம். இது சம்சாரம். இது சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணுக்குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டி. இதுக்கே எப்படி சொல்றீங்களே, உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? அச்சு, அப்படியே அப்படியேவா? ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கோ உங்க வசதிக்கோ இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மக என்ன மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்து எப்படி பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா. ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார், பெரிய கை. ஆமா, ஆத்தோட போனாலே என் சம்சாரம், அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. என்ன பார்த்தா வெளியே போன சொல்றா? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, வா வாமா என் கருப்பி, இங்க உட்காரு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு, இழுப்பு சட்டி நசிங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாமியார் நீங்களேதான், சந்தேகமே இல்ல. மறைச்சு ஒழுங்கா பெருக்குது. 2 குழி நீ என்ன? வாங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, டிஃபன் ரெடியான்னு. நாங்க 2 பேரும் இன்னில இருந்து சமைக்க மாட்டோம். இது என்ன திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம். கருப்பா கருப்பா, கைட மாத்தவில்ல. ஏன்பா, அந்த கைதை இந்த வீட்டுல தானே இருக்கிறான்?
நீ எந்த கைதியை கேக்குற? ஏய், இந்த டப்பா இருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத. கற்பத்தை கூப்பிடியா? கர்ப்பமா? இங்க யாரும் கர்ப்பம் இல்ல, இனிமே ஆனாதான். ஏய், அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா? கற்பகத்தை நீ எதுக்கு வந்த? ஆமா, கற்பக யாருன்னு தெரியுமா? தெரியுமாவா? நான் புருஷாவ பொண்டாட்டி. ஏய், என்ன சொல்ற? ஏய், ஏற சொன்னா ஏற மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? ஏய், பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டேனே. கற்பக உன் பொண்டாட்டியா? கீச்சிருவே கீச்சி. எங்க கீச்சுவேன்? எங்க இடைக்குதெல்லாம் அங்க கீச்சிருவே. கூப்பிடியா? கற்பகம் சீக்கிரமா கீச்சணுமா? அங்க வருது. சீக்கிரம் வர சொல்லியா? கீச்சிருவே கீச்சி. சாமாரி, நீ எங்கே வந்த? ஏய் கைது, உன்னை பார்க்கத்தான். படா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? ஏய், என் வைப்பியா? வைப்பா? வயசு கற்பகம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுது. வாமே வா. பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியற. ஆனா இந்த கைதை விட்டு என்னால இருக்க முடியாதே. அப்ப ஒண்ணு பண்ணிக்க, நீ இங்கே தங்கிக்க. என்னது? இவர் இங்க தங்குறதா? இது என்ன மங்கம்மா சத்திரமா? ஏய். சரி சரி. ஆமா, அப்படியே அவர் தங்குனா என்ன உறவு சொல்லிக்கிட்டு தங்குவாரு? ஐயா, நான் மட்டும் என்ன உறவு சொல்லி இங்க வந்தேனா? புதுசா ஒரு உறவு உண்டாக்கிக்குவோம். இவர் என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அப்ப இவர் நீ நான் ஓட்டு டெல்லி. டெல்லி குளிர் தாங்காம தம்பி இங்க வந்துட்டாரு. எப்படி இருக்குது? தூளு. அப்ப நீ எனக்கு அக்கா. ஏக்கா. தம்பி ஏக்கா. தம்பி ஏக்கா. எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? ஏக்கா, இந்த கிழவ உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. ஓ, மாப்பிள. கொஞ்சம் தெளிக்க. மாப்பிளை. வேண்டாம் வேண்டாம். ஏய் மாப்பிளை. வேண்டாம் வேண்டாம். மாப்பிளை. அவன் சொன்னாரு. டேய் பிளேடு. ஏ மாப்பிளை. வேண்டாம் டேய். மாப்பிளை. ஐயோ. மாப்பிளை, மாப்பிளை. ஐயோ. ஏய், ஐயோ. மாப்பிளை. மச்சான் மாப்பிளை. மச்சான் மச்சான். மாப்பிளை, மாப்பிளை. ஏய் மச்சான் மச்சான். சித்தப்பா. ஏய் மச்சான் மச்சான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சித்தப்பா, யார் இந்த ஆளு? இவர் தாண்டா கீச்சிரவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு. என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா உன் மருமக பிள்ளைங்க? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரும் லட்சுமணன் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, இவனுங்க தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டி காலையே விழுந்திருக்கிறோம். இது நத்திங் வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓ, நல்லபடியா சைக்கிள் ரிச்சா ஓட்டுங்க. ஐயோ. ஓ, எப்படியோ இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. செருப்பு வேற நாடுது. ஏந்திரா. ஆமா ஆமா. என்னது? மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு. அதானே. டெல்லியில அப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா, விளையாடுற. விளையாடு இல்ல, விளையாடுகிறார். கிழிஞ்சது. விளையாடிக்கிறேன். ஐயா. போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. போ. நீதான். வாங்க. ம். நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறனோ?